சர்ச்சைக்குரிய சுஷ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் சந்திப்பதாக கூறப்படும் அவலங்கள் தொடர்பில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் மகஜர் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் கொடுமையை அனுபவித்தவர் என்ற வகையில் இந்த சுஷ்மா கைதிகளின் இன்னல்களை ஸ்ரீ அன்வாரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என மலேசிய தமிழர் குரல் அறவாரியத்தின் தலைவர் டேவிட் மார்ஷல் கூறினார். உள்துறை அமைச்சரையோ அல்லது மற்ற அமைச்சர்களையோ இனியும் நம்பி பயனில்லை. தற்போது இருக்கும் ஒரே நம்பிக்கை பிரதமர் மட்டுமே. எனவே அவர் உடனடியாக தலையிட்டு இந்த விவகாரத்திற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என டேவிட் கூறினார். சுஷ்மா கைதிகளுக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பது குறித்து வெளியில் தெரிவதில்லை. சிலர் தாக்கப்படும் போதோ உயிரிழக்கும் போதோ செய்திகள் வருவதோடு சரி. இது அவர்களின் குடும்பத்தாருக்கு நியாயமான ஒன்றல்ல என டேவிட் சொன்னார். சுங்கை புலு சிறைச்சாலை, தைப்பிங் சிறைச்சாலை, பொக்கோ சேனா சிறைச்சாலை போன்ற இடங்களில் பதிவான அத்தகைய சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டினார். பயங்கரவாதிகளுக்கு மட்டுமே சுஷ்மா சட்டம் பயன்படுத்தப்பட வேண்டும் என பிரதமரே கூறியிருக்கிறார். எனவே சுஷ்மா கைதிகளை அதிலிருந்து விடுவித்து நடப்பில் உள்ள குற்றவியல் சட்டத்தின் கீழ் நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக டேவிட் மார்ஷல் கூறினார். டாக்டர் மகாதிர் முகமதின் முந்தைய பாகிஸ்தான் ஆட்சியின் போது 400 கைதிகள் விடுவிக்கப்பட்டதையும் டேவிட் சுட்டிக்காட்டினார். மகஜர் சமர்ப்பிப்பதற்காக சுஷ்மா கைதிகளின் குடும்பத்தாருடன் நாடாளுமன்ற கட்டடத்தின் வெளியே நேற்று கூடிய போது அவர் அவ்வாறு சொன்னார்.